வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ இஸ்ரோ சீரீஸில் நம்ம வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், ஜாம், ஜஸ்ட் இதை பற்றின உங்களுக்கு வந்து பிஹெச்டி இன்டர்வியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் அசிஸ்டன்ட் ராஜ்யசபா என்ற ஒரு போஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து 4 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 25,000லேருந்து நீங்கள் வந்து 81,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து ஆன் சேலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ராஜ்யசபா அசிஸ்டன்ட் என்ற போஸ்டோடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து எனி கிராஜுவேஷன், ஓகேங்களா, கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ கிராஜுவேட் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் மீடியத்தில் ஹிந்தி ஒரு பேப்பராக படிச்சிருக்கணும். அப்படி இல்லை ஹிந்தி மீடியத்தில் இங்கிலீஷ் ஒரு பேப்பராக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் டைமில் நம்ம வந்து கிளியராக செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அந்த கிராஜுவேஷன் வந்து நீங்கள் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸாக படிச்சிருக்கணும். ஸோ அந்த கிராஜுவேஷனில் நீங்கள் வந்து 60% மேலே மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து வந்து சிஜிபிஏ வந்து 6.32, ஓகேவா, அவுட் ஆஃப் 10க்கு நீங்கள் வந்து வச்சுருக்கணும். சரிங்களா, சிஜிபிஏ வந்து இருக்கணும். கம்யூலேட்டிவ் கிரேட், ஓகேங்களா. ஸோ அதுதான் 3.62க்கு மேலே இருக்கணும். ஸோ அடுத்தது என்னென்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி நாம் படி குவாலிஃபிகேஷன் ஆகிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து டைப்பிங் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். சரி, ஹிந்தி வந்து கம்ப்யூட்டரில் எப்படி டைப் பண்ணுறது அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 25 வேர்டு பெர் வேர்டு, ஓகேவா, 25 வேர்ட் பெர் மினிட் வந்து நீங்கள் டைப்பிங்க்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து அடுத்து வந்து கம்ப்யூட்டர் லிட்ரஸி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் இங்கிலீஷ் ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அசிஸ்டன்ட் ராஜ்யசபான்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகே, இந்த அசிஸ்டன்ட் ராஜ்யசபா போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து 21 இயர்ஸில் இருந்து நீங்கள் வந்து அப் டு 28 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த ராஜ்யசபா அசிஸ்டன்ட் போஸ்ட் இன் இஸ்ரோ. ஓகே, இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 வகையான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் ஹிந்தி டைப்பிங் டெஸ்ட், ஓகேங்களா. இந்த 3மே இருக்குது. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக்காக உங்களுடைய டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின் வந்துடும். ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஹிந்தி டைப்பிங், ஹிந்தி டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு ஹிந்தி வந்து நீங்கள் டைப்பிங் பண்ணிங்களான்றது தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா, ஸோ அது செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை வேர்டு கரெக்டாக அடிக்கிறீங்க, எத்தனை வேர்டு தப்பாக பண்ணுறீங்கிறது எல்லாமே உங்களுக்கு நோட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் மார்க், நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான கட் ஆஃப் வந்து டெட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உங்கள் கட் ஆஃபையும் டிட்டர்மைன் பண்ணும். சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜ்யசபா அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சீனியர் அசிஸ்டன்ட், ஓகேங்க, சீனியர் அசிஸ்டன்ட் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகலாம். ஸோ அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பே லெவல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பே லெவல் 6 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அரௌண்ட் நீங்கள் 55,000லேருந்து 1,25,000 வரைக்குமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, ஸ்கீம் இருக்குது, சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யுவர் போஸ்ட் ஆஃப் ராஜ்யசபா அசிஸ்டண்ட்டில் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான வேக்கண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் இஸ்ரோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனை நம்மளோட ராயல் டைரியுடன் சேர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.